தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கருங்கலிலான பாலி செய்யப்பட்ட தூண்கள், அதே மாதிரி 32 பிள்ளையார் கீழே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் இந்த கருங்கலான தூண்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மணிக்கூண்டு கூட நீங்கள் பார்த்தீங்க, அது கூட எல்லாம் கருங்கல் தூண். மேலே தங்க விமானம் இன்னும் கொஞ்சம் தங்கம் மெருகேற்றப்பட்டு, இன்னும் அது நம்ம நினைக்கிறது இல்லை, தங்கம் சேர்க்கிறது கொஞ்சம் அப்படி தான் செஞ்சோம். சேர்க்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எல்லா வேலைகளையும் தேவஸ்தானம் மேற்கொண்டது. 10,000 வெள்ளியை வழங்கி கோட்டுமலை பிள்ளையார் கோவில் திருப்பணியை தொடக்கி வைத்தார் தான் ஸ்ரீ நடராஜா. ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா 10,001 வெள்ளியை வழங்கி கோட்டுமலை பிள்ளையார் கோவில் திருப்பணியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். உலக புகழ்பெற்ற கோட்டுமலை பிள்ளையார் கோவில் தூண்கள், 32 விநாயகர் பீடங்கள், மணிமண்டபம் கருங்கற்களால் அமைக்கப்படுவதை முன்னிட்டு திருப்பணி தொடக்க பூஜை மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. சிவகுமார் மற்றும் சிவானந்த பட்டர்கள் இணைந்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இதில் தான் ஸ்ரீ நடராஜா பான் ஸ்ரீ மல்லிகா தம்பதியர் அமர்ந்து மாலை மாற்றி கொண்டதோடு குத்துவிளக்கேற்றி பூஜையை தொடக்கி வைத்தனர். மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன், தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ சிவகுமார் நடராஜா மற்றும் இதர பொறுப்பாளர்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டனர். அவருக்கு தான் ஸ்ரீ நடராஜா மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். பிள்ளையாரின் பிரதான சன்னதியில் நடைபெற்ற இப்பூஜையில் பக்தர்கள் அனைவருக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதோடு தான் ஸ்ரீ நடராஜா மற்றும் டத்தோ ஸ்ரீ சரவணன் ஆகியோர் ஆலயத்தின் தூண் ஒன்றை சுத்தியல் கொண்டு உடைத்து திருப்பணியை தொடக்கி வைத்தனர். அதன் பின்னர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தமது குடும்பத்தின் சார்பாக 10,001 வெள்ளியை ஆலய பொருளாளர் டத்தோ அழகனிடம் வழங்கினார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தமது சார்பில் முன்பணமாக 15,000 வெள்ளியை நன்கொடையாக வழங்கினார். தொழில் அதிபர் டத்தோ ஸ்ரீ சுப்பிரமணியம் தமது சார்பில் 1,00,000 வெள்ளியை நன்கொடையாக வழங்கினார். சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் தான் ஸ்ரீ பாலன் 15,000 வெள்ளியும், தொழில் அதிபர் முனியப்பா 10,001 வெள்ளியும் வழங்கினார். பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்களும் தங்களின் நன்கொடைகளை வழங்கினர். இத்திருப்பணிக்கு பொதுமக்கள் நன்கொடை வழங்குவதற்கு ஏதுவாக ஆலயத்தில் உண்டியலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது.
அதோடு மதிய உணவிற்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பணி குறித்த மேலதிக தகவலை செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா வழங்கினார். ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணகாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. கணபதயே நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பார்ச்சனம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில்களில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற கோயில் கோட்டுமலை விநாயகர் கோயில். இந்த கோயிலினுடைய அடுத்த கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு மத்தியில் ஜூன் மாதத்தில் நடைபெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து வருகின்றது. அதற்கெனவே இன்று இதனுடைய துவக்க பூஜையும் நன்கொடை கூறுதலுடைய விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயில் படிப்படியாக உருமாற்றம் பெற்று இப்பொழுது கருங்கல்லினால் எல்லாமே கருங்கல்லினால் செய்யப்பட்ட ஒரு கோயிலாக மாற்றப்படவிருக்கின்றது. அதுக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தானம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த கோயில் சிலர் நினைக்கலாம், அதாவது எதற்காக பணத்தை கொண்டு போய் இப்படி போடுகிறார்கள் என்று நிச்சயமா பேசுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பக்தர்கள் விரும்புகின்றார்கள். பக்தர்களை விரும்புவதை நான் தடுக்க முடியாது. இந்த திருப்பணியை நான் மேற்கொள்கின்றேன் என்றால் பக்தர்களுடைய நன்கொடையின் பேரிலும் தனிப்பட்டவர்களுடைய அந்த பிள்ளையார் கோயிலுடைய அபிமானிகளுடைய ஆதரவிலும் இந்த திருப்பணி வேலைகளெல்லாம் நான் துணிந்து செய்கின்றேன். அப்படித்தான் எல்லா திருப்பணி வேலைகளையும் நான் மேற்கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் நான் பொறுப்பேற்றதிலிருந்து எத்தனையோ திருப்பணிகள், எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் நான் நடத்திவிட்டேன். இப்பொழுது இந்த கடந்த ஆண்டு 2 கும்பாபிஷேகங்களை நாம் பார்த்தோம். அடுத்த ஆண்டு இந்த கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த துவக்கம் மிகவும் நன்றாக இருந்தது. நிறைய பேருக்கு நன்கொடை அளித்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள், முன்பணமாக பணம் கொடுத்து சென்றார்கள். என்னிடம் இன்னும் பலர் என்னிடம் ப்ராமிஸ் செய்திருக்கின்றார்கள் கொடுப்பதாக. ஒருவர் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கின்றார், பேரை அவர் போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் கூட இதுவரைக்கும் 1.5 லட்சம் வெள்ளி நன்கொடையாக கொடுத்து விட்டார். மேலும் ஒருவர் 1 லட்சம் வெள்ளி காசாவே கொடுத்தார்கள். இப்படி பணம் இன்றே நீங்கள் பார்த்தீர்கள், நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், கொடுப்பார்கள். இந்த திருப்பணி பக்தர்களுடைய ஆதரவோடு, நன்கொடையாளர்களுடைய உதவியோடு அடுத்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஒரு கும்பாபிஷேகமாக நடைபெறும். அதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காசோலை வழங்குகின்றவர்கள் காசோலை வங்கி கணக்கில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்படும். ரொக்கமாக கொடுப்பவர்கள் காரியாலயத்திலே சென்று கணக்கப்புள்ளிடம் பார்த்து ரசீது பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தவிர்த்து யாரும் இல்லாவிட்டால் கூட பணத்தை உண்டியலில் போடுவதற்காக திருப்பணிக்கென்று ஒரு உண்டியல் வைத்திருக்கின்றோம். அதில் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இது அனைத்தும் அந்த திருப்பணி கணக்கிலே போடப்பட்டு உங்களுக்கு முறைப்படி கணக்குகளாக காட்டும். எல்லாம் உள்ள விநாயகர் பெருமான் எனக்கு அந்த ஆசையையும் அருளையும் வழங்கியிருக்கின்றார். அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி நான் இந்த காரியத்தை மேற்கொள்வேன் என்பதை
தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல உள்ளம் கொண்ட பொதுமக்கள், பக்தர்கள் அனைவருக்கும், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.